வணக்கம். செல்வகுமாரின் வேளாண் பணிகள், அதனை ஒட்டியிருக்கூடிய அனைத்து பிற பணிகள், பொது பணிகள், உப்பளம், செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொது பணிகள், வண்ணம் தீட்டுதல், கட்டுமான பணிகள், வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்யும் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 13 வியாழக்கிழமை அதிகாலை பதிவு. இப்ப வேளாண் பணிகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அறுவடை முடிஞ்சிருச்சு. தாமதமா நட்டவங்க ஒரு 5% ஆங்காங்க இருக்கு, அறுவடை இருக்கு, இன்னமும் இருக்கு அறுவடை, கொஞ்சம் இருக்கு. சில இடங்கள்ல அறுவடை பண்ணி நெல்லை உலர்த்தி கொண்டிருக்கிறீர்கள், சில பேர் விற்பனைக்கு வச்சிருக்கீங்க. அறுவடை பண்ணிட்டு உடனடியாக நடவு பணி செய்யாம சும்மா ஏனோ தோணுன்னு இருக்கீங்க. காரணம் தெரியல, நாற்று இல்லையா, இல்லை என்ன காரணம் தெரியல, இன்னும் நடவு பணியை சில பேர் தொடக்காமலே இருக்கீங்க, உழுதுட்டு இருக்கீங்க. ரொம்ப மெத்தனமா அப்படியே மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்ப நடவு பணிக்கும் மழை பிரச்சனை கொடுக்க போகுது. ஆகவே விரைந்து முடிக்க வேண்டும் நடவு பணியை. தானியங்களை அதாவது வரக்கூடிய 2 நாட்களுக்குள்ள விற்பனை மற்றும் சேமித்தல் போன்ற பணியை நீங்க செய்யணும். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். ஆக வரக்கூடிய 14, 15 வெள்ளி சனி இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஆனா வெள்ளிக்கிழமை தென்கோடி மாவட்டத்தில் மழை பெய்யும். தென்கோடினா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவில் மழை பெய்யும் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை எங்கேயுமே பெய்யாது. வெள்ளிக்கிழமை டெல்டா மற்றும் வெள்ளி சனிக்கு டெல்டாவிலையும் இருக்காது, வடவுள் மாவட்டங்களையும் இருக்காது, எங்கேயும் இருக்காது. ஆனால் இந்த வெள்ளி சனியை பயன்படுத்திக்கிங்க. அறுவடை, நடவு எல்லா பணியும் முடிச்சிங்க. இப்போ நீங்க பண்ற நடவு எல்லாமே மிஷின் நடவு. மழை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு மேல மழை தொடங்க போது. வேதாரண்ய முனையில முதல்ல மழை தொடங்கும். டெல்டா முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை மதியமோ மாலையோ தொடங்கிடும் பரவலா. திங்கக்கிழமையிலிருந்து பரவலா மழை எல்லா நாளும். அப்புறம் திங்கக்கிழமையிலிருந்து, அதாவது 17ஆம் தேதியிலிருந்து 16 வேதாரண்யம் தொடங்கிடும். டெல்டா முழுவதும் 16 தொடங்கிடும். தென்கடலோரமும் 16 தொடங்கிடும். அனைத்து மாவட்டங்களுக்கும் 17ஆம் தேதியிலிருந்து மழை. 17லிருந்து 22 வரைக்கும் நிறைய மழை. 22லிருந்து சென்னியார் புயல் வருது. 27ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழை. அப்புறம் அடுத்தது இன்னொரு நிகழ்வு வருது, அது டிசம்பர் 8 வரைக்கும் மழை. அப்போ வடிய விடாத மழை, வடிய விட்டாலும் வடிந்தோன்ன மழை. அப்போ அடுத்தடுத்த மழை இருக்கும் பொழுது நடவு பணியை இவ்வளவு தாமதப்படுத்தி இருந்தீங்கன்னா, வேர் பிடிக்கிறதுக்காவது கொஞ்சம் வெயில் வேணும், ஈரம் கம்மியாக இருக்கணும், தண்ணி கம்மியாக இருக்கணும். ஏர் பிடிக்கிறதுக்கு அந்த வேருக்கு வேர் பிடிக்கிறதுக்குள்ள மழை நீர் தேங்கினுச்சுன்னா எப்படி வடிய விடாமல் என்ன செய்யறது? இன்னமும் நடவு பணியை தொடங்காமல் இருக்கீங்க. நேற்றைக்கு மேகம் வந்தோடனே மழை தூரணுன்னே, சார் என்ன சார் மழை பெய்யுமா சார், அப்போ ஐயோ நடவு நடணுமா சார் அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே நெல்லை தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் சிக்கிக்கிட்டீங்க. அறுவடை பண்ணுறது நடவாவது வேகமாக முடிப்பீங்கன்னா நடவு பணியை முடிக்கலன்னா. நேற்றைக்கு மழை வந்தோன்னே தான் வானிலை அறிக்கையில் வரீங்க, என்னங்க திடீர்னு மழை பெய்யுது, மழை பெய்யுமாங்க, அறுவடை கிடக்குங்க எப்போ செய்யலாம், சரி நடவு பண்ணியிருக்குங்க எப்போ செய்யலாம். இதை பாருங்க, மழை பார்த்தோன்னே தான் வானிலை அறிக்கையை பார்க்குறீங்க. மிக தவறு பண்ணுறீங்க நீங்கள். திட்டமிட்ட வேளாண்மை வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கிறது கட்டாயம் என்று சொல்லிட்டே இருக்கேன், அதை பார்க்க மாட்டீங்க. ஆகவே விரைவாக அறுவடை பணியை முடிங்க, விரைவாக நெல் உலர்த்துற பணியை முடிங்க, விற்பனை செய்யுங்க, விரைவாக நடவு பணியை முடிங்க, விரைவாக வடிகால் வசதியை செய்கிறது, அனைத்து பணிகளும் சரி செய்யுங்க உடனடியாக. காரணம், வரக்கூடிய 16லிருந்து தொடங்கும் மழை ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகி நிறைய மழைப்பொழிவை கொடுத்து பிறகு கொஞ்சம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவை, நிறைய மழைப்பொழிவை கொடுத்துரும். அப்புறம் அடுத்தது நிறைய மழைப்பொழிவு. இப்படி டிசம்பர்லையும் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கு, ஜனவரிலையும் நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். கண்டிப்பா நிறைய மழை இருக்கு. ஆக அறுவடை பணியெல்லாம் முடிச்சிருங்க வேகமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுப்பணிகள். இப்போ நிறைய இடங்கள்ல பாருங்க சாலை பணியை முடிக்காம இருக்கீங்க. வேகமா சாலை பணியை முடிங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள் முடிங்க. தார் சாலை போடுறது எல்லா சாலையுமே. ஏன்னா அடுத்தது ஜனவரி வரைக்கும் நிறைய மழை இருக்கு. இடைவெளிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இடைவெளியே இருந்தாலும் சும்மா தூரல் சாரெல்லாம் இருந்துட்டு நினைச்சுக்கிட்டு போயிட்டு வந்தெல்லாம் நிறைய நாட்கள் இருக்கு. மழையும் நிறைய இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஜனவரி தான் உங்களுக்கு இடைவெளி கொடுக்கும். இடைவெளி இருந்தாலும் ஒரு வாரம் இடைவெளி கிடைக்காது.
அப்படியும் இடைவெளி இருந்தாலும் இடையில தூறல் வரும், நினைக்கிற மழை வரும், எல்லாம் கலந்துருக்கும். ஆகவே பனியே இந்த வரக்கூடிய 3 நாள், இன்றைக்கும் நாளைக்கு, இன்னைக்கு கூட இருக்கும். ஆனால் நாளை 14, மறுதினம் சனி 15, ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கும் வரைக்கும் நீங்கள் பணியை விரைந்து முடியுங்கள். அதே போல வடிகால் வசதியை சரி செய்யுங்க. பாருங்க, வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பயிரில் நீர் தேங்கினா அதை வடிய விடுறதுக்கு அனைவரும் ஒன்றிணைந்த முயற்சி இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வடிகாலை நீங்கள் சரி செய்ய எல்லாரும் ஒன்றிணைந்து. நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது ஊர் கூடி வடிகால் வசதியை வடிகாலை வெட்டுவீங்க. வடிகாலை வெட்டி அதை சரியாக புல்லெல்லாம் எடுத்து சரியாக கிளியர் பண்ணி வைப்பீங்க நீங்களே, விவசாயிகளே. அதே போல் நீர் வழித்தடத்தை நீங்களே தான் சரி பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஆகவே நாம் ஒன்றிணைந்து எல்லோருக்கும் தேவை வடிகால். ஒரு இடத்துல அடைப்பு இருந்தாலும் அனைவருக்கும் பாதிப்பு. ஆகையினால வடிகால் வசதிகளை சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். முடிஞ்சா? அடுத்தது உப்பள பணிகள். உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகள் இருந்தால் உப்பை மேடான பகுதி கொண்டு வந்து வச்சிருங்க. நாம் ஏற்கனவே பல முறை முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒரு நிகழ்வு வந்துச்சு, அது ஆந்திரா போயிட்டு அங்கே போய் செயலிழந்து திரும்புறப்பத்துக்குள்ளேயே அப்படியே இன்னொரு நிகழ்வையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அதுதான் இங்கே வந்து நிற்குது. இப்போது அதுவும் வீக்காக நிற்குது. அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு வலுவாக வரப்போகுது. ஆனால் இனிமேலாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. பெரும்பாலும் இலங்கையை ஒட்டி வேதாரண்யம் உப்பள பகுதிகளுக்கு, தாழ்வான பகுதிகளுக்கு நீர் தேங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேதாரண்யம், அதிராமப்பட்டினம், மணமேல்குடி உப்பள பகுதி, தூத்துக்குடி மாவட்ட உப்பள பகுதி. தூத்துக்குடியும் உப்பை பாதுகாத்துருங்க. தூத்துக்குடி மாவட்ட உப்பளங்களில் உப்பை உங்களுக்கு தெரியும் எப்படி பாதுகாக்கிறேன்னு. ஒரு தாழ்வான பகுதியில் உப்பு தண்ணீர் உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? கீழே பள்ளம் தோண்டி அதில் தார்பாயை போட்டு மேலிருந்து கொண்டு சுற்றிலும் தார்பாயை புதைச்சிருவீங்க. சுற்றிலும் தார்பாயை உள்ள போட்டு புதைச்சிருவீங்க. அதை சுற்றிலும் அந்த மாதிரி செய்யணும். மேலே மூடி அதை சுற்றிலும் மண்ணை போட்டு புதைச்சிருவீங்க. அந்த மாதிரி செஞ்சால் தண்ணீர் வந்தால் தார்பாலின் மேலே அப்படியே ஓடிடும், எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இப்படி தூத்துக்குடி, மணமேல்குடி, அதிராமப்பட்டினம், வேதாரண்யம், அகசியம்பள்ளி, கடினல்வயல் உப்பள பகுதி, மரக்கான உப்பள பகுதி. கண்டிப்பாக மரக்காணத்திற்கு தாழ்வான பகுதியில் உப்பு வைக்க வேண்டாம். மரக்காணத்தை ஒட்டி தான் இந்த நிகழ்வு வரலாம். அப்படியே வேதாரண்யம், மரக்காணம் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த நிறைய மழைப்பொழிவு எல்லாம் காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த சென்னியார் புயல் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. அதனால அகசியம்பள்ளி உப்பள பகுதியும் மேட்டில் வச்சிருங்க. அதே போல மரக்கான உப்பையும் மேட்டில் வச்சிருக்கேன். அதே போல தட ஆரம்பாக்கம், பழவேற்காடு பகுதி இப்போ பெய்கிற மழை இந்த 20ஆம் தேதியிலிருந்து வர இந்த 16ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் அளவாக இருக்கும். இருந்தாலும் அங்கேயே மழை இருக்கும். ஆனால் டெல்டாவிற்கும், தென் மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும் நிறைய இருக்கும். வட உள் பகுதிகளுக்கும் இருக்கும் நிறையா. அந்த கிருஷ்ணகிரிக்கு எட்டி பிடிக்கிறதும் இந்த பழவேற்காட்டை எட்டி பிடிச்சி வடக்கு போகிறதும் கொஞ்சம் இருக்கும் மழை. ஆனால் பாதிக்கில்லாத மழையாக இருக்கும். ஆனால் சென்னியார் புயல் வரும்போது நிறைய மழைப்பொழிவை தந்துடும். அதனால அதுக்கு முன்னேற்பாடுங்க. தட ஆரம்பாக்கம் மற்றும் மரக்காணம், வேதாரண்யம், கடினல்வயல், அகசியம்பள்ளி, அதிராமப்பட்டினம், மணமேல்குடி, தூத்துக்குடி ஒட்டுமொத்த உப்பள பகுதிகளுக்கும் மிகவும் முன்னெச்சரிக்கை தேவை. அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிக்கு 3 நாள் இடைவெளி இருக்கு. வரக்கூடிய வெள்ளி, சனி இடைவெளி. சனிக்கிழமை நல்ல பிரைட்டு, நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திங்க. அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் உப்பள பணிகள் செய்கிறது கஷ்டம். அனைத்து பணிகளுக்கும் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.